இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆடில நீங்க பேசும்போதே எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். அதுக்கப்புறமும் நான் எதுக்கு உயிரோட இருக்கேன்னு மனசு நிறைய வேதனையோட இருக்கேன். உங்களை விட மாட்டேன். ஆண்டவன் ஏன் என்ன இன்னும் விட்டு வச்சிருக்கான்னு எனக்கு இப்பதான் புரியுது. நீங்க 4 பேர் செஞ்ச பாவத்துக்கு கூலி கொடுத்தே ஆகணும். நீங்க உள்ள போயே தீரணும். என்ன மாமா, நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. பேசாத. சொல்றத கேட்டுக்க. இன்னும் ஒரு வார்த்தை பேசுற நானே அறிவாளை எடுத்துக்கொண்டு வந்து உன்னை வெட்டி பொறைச்சிடுவேன். இந்த செல்போன், பென் டிரைவ், வீடியோ ஆதாரம்லாம் எங்க போச்சுன்னு என்ன ஆச்சுன்னு தேடிட்டு இருக்கீங்களா? இதுக்கப்புறம் யாரு நினைச்சாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன். எனக்கு இருக்கிற கொலை வெறிக்கு இத்தனை வயசானாலும் உங்க எல்லாரையும் கொன்னு குவிச்சிடணும்னு தான் எனக்கு ஆத்திரம் வருது. ஆனா உங்களை மாதிரி கேவலமான ஆளுங்களை நான் கொல்ல விரும்பல. உங்க 4 பேருக்கும் ஆண்டவன் நாளை குறிச்சிட்டான். இனி தப்பிக்கவே முடியாது. நாம மன்னிப்பு கேட்டு சரண்டர் ஆயிடலான்னு பார்த்தா இந்த கிழவ மசிய மாட்டேங்கிறானேக்கா. பரவாயில்ல விடுங்கக்கா. என்ன காலி பண்ணா அவர் பொண்ணுக்கு தானே பிரச்சனை. அத்தை, இப்ப என்னதான் பண்றது? என்னம்மா, என்னாச்சுமா? இல்ல, போன் சத்தத்தை கேட்ட உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. யாருன்னு பாருங்கக்கா. என்ன நேத்ரா திடீர்னு போன் பண்றா? ஒருவேளை போலீஸ் அவளை ஏதாவது பிடிச்சிட்டாங்களோ? அக்கா, அதுக்குள்ள ஃபாரினுக்குலாம் போயிருக்க முடியாதுக்கா. என்னன்னு கேளுங்க. ஏற்கனவே பண்ண தப்புல அவளும் தானே கூட்டு, அவளும் தானே சேர்ந்து நம்மளோட கொலை பண்ணா. இப்போ 4 பேரும் ஜெயிலுக்கு போகும்போது அவ மட்டும் ஃபாரின்ல போய் சந்தோஷமா இருக்கணுமா? விடக்கூடாதுக்கா, விடக்கூடாது. அட்டன் பண்ணி நியாயத்தை கேளுங்கக்கா. கொஞ்சம் பேசாம இருங்க. சரி கேளுங்கக்கா. இந்த ஆளு வளவளன்னு பேசுறதுக்குள்ள போனே கட் ஆயிடுச்சு. கட் ஆயிடுச்சா? சரிம்மா, திரும்ப கால் பண்ணி என்ன விஷயம் கேளுங்கம்மா. கொஞ்சம் இரேண்டா. மனோ, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அவசரத்துல கை விட்டா அண்டாக்குள்ள கூட கை நுழையாது. நீ இப்ப கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இரு, புரியுதா? யாரு அமைதியா இருக்கிறத பத்தி நீங்க சொல்றீங்களா? எங்க எல்லாரையும் டென்ஷன் பண்றதே நீங்க தான். கொஞ்ச நேரம் நீங்க வாய மூடிட்டு இருங்க. ஹலோ, நான் சாவித்திரி பேசுறேன். என்ன, உங்க நம்பருக்கு கால் பண்ணப்ப எடுக்காம உங்க மருமக நம்பருக்கு கால் பண்ண உடனே எடுக்கிறீங்க? முதல்ல நீ எங்க இருக்கன்னு சொல்லு. நான் இந்தியா வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வந்துச்சு. அடுத்ததான் நான் உங்களுக்கு தான் கால் பண்றேன். உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாரும் ஒன்னா மீட் பண்ணலாமா? என்ன சாவித்ரி, எதுவுமே சொல்லல? சொல்லுங்க, எங்க மீட் பண்ணலாம்? லஞ்சா இல்ல டின்னர்ல மீட் பண்ணலாமா? என்ன பதிலே பேசாம இருக்கீங்க? நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நாம எல்லாரும் ஜெயில தான் மீட் பண்ணி ஆகணும் போல இருக்கு. என்னாச்சு சாவித்ரி, ஏன் இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேசுறது? நம்ம எல்லாருக்கும் பிரச்சனையா இருந்தது பொம்மி தான். அவ கதையவே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நானும் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டேன். நீங்களும் நிம்மதியா இருப்பீங்கன்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். நீங்க என்னடானா வெக்ஸாயி பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. சொல்றேன்.
அந்த கிழவன் என் ரூமுக்கு வந்து இப்பதான் சகட்டு மேனிக்கு எங்களை எல்லாம் பேசிட்டு போறான். மத்தவங்கள மாதிரி அடங்கி போறவன் கிடையாது இந்த கிழவன். தேவையில்லாம இப்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். அந்த ஆதாரம் மட்டும் போலீஸ் கைக்கு போச்சு, அவ்வளவுதான். நம்ம கதை மொத்தமா முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம முழு ஆயுசையும் ஜெயில தான் கழிக்கணும். இங்க பாருங்க, புலம்ப வேண்டாம். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். என்ன நீ பாத்துக்கலாம்னு ரொம்ப சாதாரணமா சொல்ற? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு நான் புலம்பிட்டு இருக்கேன். நீ ரொம்ப அலட்சியமா பேசுற. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம பதறிட்டு இருக்கோம் நாங்க. இங்க பாருங்க, நான் சில ஸ்டெப்ஸ் எடுக்கிறேன். அது வரைக்கும் நீங்க அவசரப்பட்டு எதையும் சொதப்பிடாதீங்க. நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், சரியா? சரி, ஆனா இத பாரு நேத்ரா, நம்ம யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராத மாதிரி நாம பாதுகாப்பா இருக்கிற மாதிரி ஒரு ஐடியாவை சொல்ல. ஆமாக்கா, தூக்குல எல்லாம் போட்டா கழுத்தெல்லாம் ரொம்ப வலிக்குமாக்கா. கழுத்து எலும்பு உடையிறது மட்டும் இல்லாம நாக்கு வெளியே தள்ளி கண்ணு மொழியெல்லாம் வெளியே வந்துரும் சொல்றாங்க. கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. அவசகுணமா பேசுனீங்கன்னா நானே கொன்றுவேன் உங்களை. சரி சரி, நான் போனை வைக்கிறேன். இங்க பாருங்க, முதல்ல ரிலாக்ஸா இருங்க, தைரியமா இருங்க. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஷோ. அக்கா, இந்த படத்துல எல்லாம் ஹீரோக்கள் வெறி ஏத்திக்குவாங்கல்ல, அதே மாதிரி இந்த கிழவன் அழுது அழுது வெறி ஏத்திக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. வாய முடுங்க. ஏற்கனவே பயந்துட்டு இருக்கும் போது இப்படி நீங்க இன்னும் பயம்படுத்திட்டு இருக்காதீங்க. அம்மா, நேத்ரா ஏதாவது பண்ணுவான்னு சொன்னீங்க. இப்போ வரைக்குமே நேத்ரா ஒண்ணுமே பண்ணலையம்மா. அதுதான் மனோ, எனக்கும் புரியல. அவ உடனே ஏதாவது பண்றேன்னு சொன்னா, ஆனா இங்க எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. ஷோ, இவர் இப்படி உட்கார்ந்து இருக்கிறத பாக்கும்போது கண்டிப்பா அந்த ஜான்சியும் என் புருஷனை இந்த ஆள் கூட சேர்ந்துகிட்டு ஏதோ பெருசா பிளான் பண்றாங்களோன்னு தோணுது. அத்தை, இனிமே நேத்ராவை நம்பி பிரயோஜனமே கிடையாது. நாமளே ஏதாவது பண்ணணும் அத்தை.